குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த குரு பகவான் மிதுனம் ராசியில இப்போ இருக்கிறாரு. ஜூன் 1, 2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வருது. கடகத்துல குரு உச்சம். இந்த உச்ச குரு என்பது 12 வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான் இந்த உச்ச குருவாக இருக்கும். அந்த உச்ச குரு காலம் என்பது இப்ப வரக்கூடிய ஜூன்ல இருந்து 2027 மே மாசம் முடிகிற வரையிலும் இருக்கும். 12 மாசம் ஒரு ராசியில இருக்கும் குரு. இந்த குரு பெயர்ச்சியால இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டகச்சனியோட பாதிப்பை இந்த குரு பெயர்ச்சி குறைக்கும். அதுதான் முதல் விதி. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க இந்த போர்டுல பாருங்க, குரு இருக்கிற இடத்தை விட குரு பார்க்கிற இடத்தை வளப்படுத்தும். அந்த வகையில குரு பார்வையால பல நன்மைகளை பெற போறீங்க. உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்கும், தைரிய வீரியம் கூடும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணத்திற்கான வரன்கள் அமையும், வீடு கட்டுறது அல்லது சொத்து வாங்குறது அல்லது வீடு வாங்குறது போன்றவை ஏற்படும். இதெல்லாம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த குரு பெயர்ச்சியால ஒரு பொது பலனா நிறையவே இருக்கு. ஆனாலும் சில பேர் இந்த குரு பெயர்ச்சி ஆயிடுச்சு, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, சொன்ன அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி திங்க் பண்ற அளவுக்கும் இருக்கும். இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாவே கன்னிராசி 1 கோடி பேர் இருப்பாங்க. ஒரு உதாரணமா சொல்றேன். இந்த கன்னிராசிக்கு ஒரே பலன் இந்த குரு பெயர்ச்சியால பெரிய அளவுக்கு நன்மை வந்துடும் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறத விட கொஞ்சம் நம்ம ஜாதகத்தையும் நம்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுக்தி நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய குருவின் பலத்தையும் இணைத்து நீங்க பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு சரியான பலனை, ஒரு சரியான கைடன்ஸை இந்த காலகட்டத்துல கிடைச்சிரும். அதாவது இப்ப பாருங்க, இந்த கடகத்துல குரு வருது. இந்த கடகத்துல உங்க ஜாதகத்துல, உங்க ஜனனகால ஜாதகத்துல ராசி கட்டம் இருக்கு இல்லையா, அதுல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. இந்த ராகு கேது இல்லைனாக பாசிட்டிவ் தான். மீது எந்த கிரகம் இருந்தாலும் சரி, கிரகமே இல்லைனாலும் சரி, அது நன்மை தான். அது ஒண்ணு. ரெண்டாவது, உங்க ஜாதகத்துல குரு நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்கிறாரா, ஆட்சி உச்சம் பெற்று இருக்கணும், அல்லது நல்ல நட்பு வீடுகள்ல இருக்கணும், மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறத விட நல்ல இடங்கள்ல இருக்கிறது நல்லது. அந்த வகையில குருவோட பலம் அது பார்க்கணும். மூணாவது, நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, குரு தசை நடக்குது அல்லது வேற தசை நடக்குது, அதுல குரு புக்தி இப்ப நடந்துட்டு இருக்குதுன்னா அது இந்த நேரம் அது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். இந்த பாயிண்ட் எல்லாம் அப்போ கொஞ்சம் இந்த குரு பெயர்ச்சியால பெரிய நன்மைகளை நம்ம எதிர்பார்க்கலாம். என் ஜாதகத்துல குரு நீசம் அல்லது அஸ்தங்கம் அல்லது குரு பகை வீட்டுல இருக்கு, குருவின் வர்க்க பலம் இல்ல, நடக்கிற தசாபுக்தி குரு தசையும் இல்ல, குரு புக்தியும் இல்ல, அப்போ எனக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னாக்க நம்ம பெருசா எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. சப்போஸ் கடகத்துல உங்க ஜாதகத்துல, இந்த கடக ராசியில உங்க ஜாதகத்துல ஒரு சனி இருக்குன்னாக்க அப்பவுமே நல்ல பலன் நடக்கும். புதிய முயற்சிகள் செய்வீங்க, புதிய தொழில் போவீங்க, பதவி உயர்வுக்கு எதிர்பார்க்கிறவங்க பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க, வேலை தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ அப்போ நல்ல தசாபுக்தி நடக்கல, அல்லது உங்களுக்கு இந்த நேரத்துல குரு தசை நடக்கல, குரு புக்தி நடக்கல, அல்லது குருவும் உங்க ஜாதகத்துல வர்க்க பலம் குறைவாக இருக்கு, இருந்தாலும் கடகத்துல உங்களுக்கு சனியோ அல்லது குருவோ அல்லது செவ்வாயோ அல்லது சுக்கிரனோ அல்லது புதனோ இருக்கு அப்படின்னாலையும், அல்லது சந்திரனே இருக்குன்னாலையும் சரி, உங்களுக்கு கன்னி ராசினாக்க அங்க சந்திரன் வராது, கடகராசினா தான் சந்திரன் வரும். அந்த மாதிரி இருந்தாக உங்களுக்கு இது பாசிபிலிட்டியான காலகட்டம்னே நீங்க நினைச்சுக்கலாம். இப்ப இதை பத்தி நம்ம ஒரு டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த குரு பெயர்ச்சி பலன் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த குரு பகவான் 11ஆம் பாவகத்துக்கு வர்றது ஜென்ரலா பார்க்கும்போது 11ஆம் பாவகம் என்பது அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம், மூத்த சகோதரம், அதே போல இளைய தாரம், பயணங்கள், உயர்கல்வி, லாபம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துல குரு போய் அங்க உச்சமாகிறது. 7 11ஆம் பாவகத்துல உச்சமாகிறதுனால முதல்ல திருமணம் ஆகாத நீண்ட காலமாக வரன் பார்க்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும், வரன்கள் வரும், செட் ஆகும். காதல்ல இருப்பவர்கள் கூட பாத்தீங்கன்னா பெற்றோர்கள்ட்ட சொல்லி சம்மதம் வாங்கி காதல் சக்சஸ் ஆகும். புத்திரபாக்கியம் நீண்ட நாளா இல்ல, புத்திரபாக்கியத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல செய்தி வரும், புத்திரபாக்கியம் கிடைக்கும், அபிலாஷைகள் நிறைவேறும், உங்களுடைய நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறும். இதெல்லாமே பாசிட்டிவான விஷயம். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வரும், பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வருமானத்துல தட்டுப்பாடு,
கடனுடைய அழுத்தம் எல்லாம் இப்ப இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த கடனை நான் எப்ப செலுத்துவேன் அப்படின்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க வந்து கடனை திருப்பி செலுத்துற அளவுக்கு இருக்கும். அப்போ வருமானம் வரும். தொழில புதிய ஐடியாக்களை புகுத்துவீங்க. சில பேர் மாற்று தொழில கூட ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. மீடியா சார்ந்த துறை, விவசாயம், மருத்துவம், அதே போல நீர் சம்பந்தமான தொழில், இந்த தொழிலெல்லாம் இருப்பவர்கள், கம்ப்யூட்டர் தொழில, ஆசிரியர் பணியில் இருப்பவங்க, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் இருப்பவங்க, ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு திடீர்னு புகழும் திடீர்னு பெயரும் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த 11ஆம் பாவகத்துல குரு வர்றது வந்து அத்தனை விஷயத்துக்குமே நல்லது. ஏன்னா கோச்சாரத்தின்படி குரு பகவான் 2, 5, 9, 11 இந்த பாவகங்களில் குரு வரும்போது நல்ல பலனை செய்யும் அப்படின்றதுதான் ஒரு விதி. அந்த அடிப்படையில, அந்த விதியின் அடிப்படையில 11ஆம் பாவகத்துல உச்ச குருவாக இருக்கிறதுனால வீடு வாகனம் அமையிறது, அல்லது நீங்க வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள், புதிய வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்றது, இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கிறது, பிள்ளைகள் வகையில மகிழ்ச்சி அடைகிறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, பிள்ளைகளால் இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கும், பிள்ளைகளால் இருந்து வந்த செலவுகள் குறையும், சுப செலவுகள் ஏற்படும். அடுத்தது வாழ்க்கை துணைவரோடு இருந்து வந்த பெரும் போராட்டங்களும் உங்களுக்கு குறையும். அதாவது 7ஆம் பாவகத்தில் இருந்த சனியால, கண்டக சனியால வாழ்க்கை துணைவரால் மனவேதனை, வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள், சில பேருக்கெல்லாம் வாழ்க்கை துணைவரோடு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு இல்லையா. இந்த குருவோட பார்வை சனி பகவான் 7ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இருக்கிறதுனால மேக்சிமம் இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை கொஞ்சம் குறையும். சில பேருக்குலாம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையே இல்லாம இருக்கும், அந்யோன்யமா இருப்பீங்க. வாழ்க்கை துணைவரும் நீங்களும் கடந்த காலத்துல நல்ல ஒரு சந்தோஷமா தான் இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அல்லது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கும். அந்த உடல்நல தொந்தரவுக்குரிய மருத்துவம் கிடைச்சி நீங்க குணமாக போறீங்க. வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவுகள் நீங்கும். அந்த வகையில பாசிட்டிவ். அதே போல இந்த 5, 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவானுக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பகவான், அந்த பாவகத்துக்கும் குரு பார்வை இருக்கு. இந்த பாருங்க, குருவோட பார்வை 7ஆம் பார்வையாக 5ஆம் பாவகத்துக்கு இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு. அங்காளி பங்காளிகளோடு இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கும். சில பேருக்கு பாக பிரிவினை ஏற்படும். பூர்வீக சொத்து சில பேருக்கு கிடைக்கும். சில பேர் சொத்து சொந்தமா வாங்குவீங்க. புத்திர பாக்கியம் கிடைக்கும். பயணங்கள் பலன் தரும். புத்தியால் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக கிடைக்கும். முதல்ல சிறப்பான காலகட்டம் தான். குரு பார்க்குற இடத்த வளப்படுத்தும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குது, வளப்படுத்துது. அதனால நன்மைகள் ஏற்படுது, அதிர்ஷ்டம் கூடும். அதே போல 7ஆம் பாவகம் கலஸ்திர ஸ்தானத்தை பார்க்குது. கலஸ்திரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். சில பேருக்கு திருமணமே ஆகாம இருக்கும், திருமணம் ஆகும். மறுமணத்துக்காக வரன் பார்க்குறீங்கன்னா மறுமணம் ஆகும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் கூட்டாளிகளால் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். சில பேருக்கு பயணங்கள் பலன் தரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும். மருத்துவம் படிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டுக்கிறீங்க, உங்க ஜாதகத்திலே மருத்துவம் படிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குன்னா மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே போல நீங்க விரும்பிய கோர்ஸ், மற்ற கோர்ஸ் கூட விரும்பிய கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சிரும். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. இந்த 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை வந்து இந்த 3ஆம் பாவகத்துக்கும் வருது. 3ஆம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். சகோதர வழியிலிருந்து வந்த பகை தீரும். அதே போல திடீர்னு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். அரசியல்வாதியா இருக்கீங்கன்னா அரசியல்ல கூட வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலையே இதுவரையிலும் இல்லை, வேலைக்கு போனாதான் பதவி உயர்வு வரதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலம் லாபம் வரும். ஏன்னா வேலைக்கு போனாதான் பணம் வரும் இல்லையா. அதன் மூலம் பணம் வரணும்னா நீங்க வேலைக்கு போகணும். வேலைக்கே போக விருப்பம் இல்லாதவங்க கூட ஏதோ ஒரு வேலை தேடி போகக்கூடிய காலகட்டம் ஜூன் மாசத்துல இருந்து இருக்கு. அரசு பணி போறதுக்காக நீண்ட காலமாக தேர்வு எழுதிட்டு இருக்கிறவங்க அரசு பணி போறதுக்கான பிராப்தம் உங்க ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்க. இருக்குன்னாக முயற்சி தொடர்ந்து செய்யுங்க. இந்த 2026 ஜூன்ல இருந்து 2027 மேக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு பணிக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு குரு ஒன்னாவே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸு, நிதி, நிர்வாகம், தலைமை பதவியில் இருப்பவர்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், புரோஹி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்த துறைகள் எல்லாம் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு நல்ல அபரிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும், முன்னேற்றங்களை கொடுக்கும். தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறும். கொஞ்சம் இந்த வருஷம் துணை கிடைக்கும். தனிமையா இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு துணை உங்களுக்கு அன்பு காட்ட அல்லது ஆதரவு தெரிவிக்க, அது எதிர்பாலினராக தான் இருக்கணும்னு இல்லை, ஒரு நல்ல சேம் ஜெண்டர் நட்பே கூட சில பேருக்கு ஏற்பட்டு துணை கிடைக்கும்.
ஒரு குரு போல ஒரு பெரியவர் அல்லது உங்களை விட வயதில் மூத்த ஒருத்தர் அல்லது ஒரு சான்றோர் அல்லது ஒரு வெல்விஷர் உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இல்லத்தில் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு நிலையில கருத்து வேறுபாடும் பெரிதாக இருக்காது. ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும். இவ்வளவு நல்ல பலன் தான். குரு 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது. அதுக்கு முன்னே பலன் சொன்னா அருமையான பலன் தான், பிரச்சனையே கிடையாது. அதுல உச்ச குருவாக இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் மாசத்துக்குள்ள வீடு இல்லாதவங்க ஒரு சொத்தாவது வாங்குறது அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படும். தாயார் வகையில உங்களுக்கு சப்போர்ட் அல்லது பூர்வீக சொத்தால சப்போர்ட், பூர்வீக சொத்து கிடைக்கிறது இதெல்லாமே கிடைக்கும். வாகனம் ஒண்ணு வாங்குறதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆல்ரெடி பழைய வாகனம் இருந்தா கூட பழைய வாகனத்தை வித்துட்டு அதை விட ஒரு பெட்டரான வாகனத்தை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி கன்னி ராசிக்கு உங்களுக்கு வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தும், புதிய வாய்ப்புகளை தரும், முன்னேற்றத்தை தரும், பிரச்சனைகளை குறைக்கும், நீண்ட காலமாக இருந்து வந்த மன அழுத்தத்தை நீக்கும். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இப்போ சனி ராசியை பார்க்கறதுனால கோபம், திடீர்னு வாழ்க்கை துணைவரோட டென்ஷன், இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது நண்பர்களால டென்ஷன்லாம் வருது இல்லைங்களா, அது குறையும். மன அழுத்தம்ன்றது கடந்த காலமாவே இருந்தது. எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்கல, ஆனாலும் ஒரு டென்ஷனாவே இருக்கு, மன அழுத்தமாவே இருக்கு, தூக்கம் இல்லை. அந்த பிரச்சனையும் இந்த குரு பெயர்ச்சியால நன்மையாக போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய தசை குரு தசையாவோ அல்லது வேற தசை நடந்து அதுல குரு புக்தியோ நடந்து உங்க ஜாதகத்துல குருவும் நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்குன்னாக உங்களுக்கு பலன்கள்லாம் இரட்டிப்பாக கிடைக்கும். அதே போல கடகத்துல நான் சொன்ன மாதிரி நான் ராகு கேதை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னாக்க இப்ப சூரியன் இருக்குன்னு வச்சுங்க, கடகத்துல உங்களுக்கு பதவி உயர்வு, வேலையில திடீர்னு இன்னும் நிறைய புகழ் கிடைக்கிறது, நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கிறது, தந்தையால் ஆதாயம் கிடைக்கிறது, இப்படி பாசிட்டிவா இருக்கும். உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்க்கணும். அது கடக ராசியில என்ன கிரகம் இருக்குன்ட்டு எந்த கிரகமும் இல்லைனாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான், பிரச்சனை கிடையாது. அதாவது தசா புக்தியில குரு தசையோ குரு புக்தியோ நடக்குதுன்னா அல்லது குருவே உங்க ஜாதகத்துல நல்ல ஸ்தான பலம் பெற்று இந்த தசா புக்திலாம் எதுவும் நடக்கல, குரு புக்தி குரு தசைலாம் நடக்கல, ஆனாலும் கடகத்துல பாத்தீங்கன்னாக்க எந்த கிரகமும் இல்லைனாலையும் ஓரளவுக்கு பெட்டரான பலன்கள் கிடைக்கும். அதே போல கடகத்துல சனி இருந்தா ரொம்ப சிறப்பு, செவ்வாய் இருந்தா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், சொத்து கிடைக்கும், சகோதர பகை நீங்கும், சுக்கிரன் இருந்தாலும் வீடு வாகனம் வாங்குவீங்க, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். இப்படி நிறைய நல்ல பலன்கள் தான் இருக்கு. நாடி ஜோதிடத்தின் அடிப்படையில சொல்லணும்னா கடகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் அடிப்படையிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இப்போ ராகு கேது இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் பண பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ உங்க தசா புக்தியும் சரியில்லை, ஜாதகத்துல குருவோட பலமும் இல்லைன்னா தான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க மட்டும் ஆலங்குடி குரு ஸ்தலத்துக்கு போயிட்டு குரு பகவானை தரிசிச்சுட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானை நீங்க போய் தரிசிச்சுட்டு வாங்க. அங்க நெய் தீபம் போட்டு வாங்க. வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வியாழக்கிழமையில. உங்களுக்கு அதுவுமே பெட்டரான பலனை கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கும், வாழ்க்கை மாறும். நன்றி, வணக்கம்.